எல்லாம் நவுட்டா தான் நவுத்த முடியும். நவுட சொல்லுங்க. லாஸ்ட் சண்டே வந்து இந்த குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 2 சேட்டலைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டெம்டோ சேட்டலைட் அப்படின்னுவாங்க. 2 சேட்டலைட் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து 80 கிராம் வெயிட்டில் இருக்குது, இன்னொன்று வந்து 120 கிராம் வெயிட்டில் இருக்குது. இதுக்காக நாங்கள் வந்து 40 ஹார்ஸ் ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தோம். ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கு எந்த பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கிறப்போ தான் வந்து நியூஸ் வந்துச்சு. இதோட சுனிதா வில்லியம்ஸ் திருப்பி வராங்கன்ட்டு. இப்போ பசங்க சொன்னாங்க, மேம் சுனிதா மேம் வச்சே நம்ம பேர் வச்சிடலாம் அப்படின்றனால தான் வந்து சுனிதா சாட் அப்படின்னு பேர் வச்சோம். அவங்கள ஹானர் பண்ணி ஒரு ட்ரிபியூட்காக. 40 மணி நேரத்தில் உருவான மாணவிகளின் சாதனை கவுண்டவுன் கொடுத்ததும் வானை நோக்கி பறந்த ஆச்சரியம். லேப்டாப்பை தட்ட தட்ட இன்ஃபர்மேஷனை கொட்டிய மாணவிகளின் அசத்தல் கண்டுபிடிப்பு. சென்னை பெரும்பாக்கத்தில் உள்ள குடிசை மாற்று வாரியத்தில் பெண்கள் முன்னேற்ற அறக்கட்டளை மற்றும் நைடெக் நிறுவனம் இணைந்து பெரும்பாக்கம் அரசு பள்ளி மாணவிகளுக்கு விண்வெளி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சிறிய ரக செயற்கைக்கோள் தயாரிக்கும் பயிற்சி வழங்கப்பட்டது. அந்த வகையில் 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் 40 மணி நேரத்தில் 2 சிறிய ரக செயற்கைக்கோள்களை தயாரித்து அசத்தியுள்ளனர். சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்தை கண்காணிக்க தயாரிக்கப்பட்ட இந்த சிறிய ரக செயற்கைக்கோளுக்கு 9 மாதங்கள் கழித்து விண்வெளியில் இருந்து பூமிக்கு திரும்பிய விண்வெளி வீரர் சுனிதா வில்லியம்ஸை கௌரவப்படுத்தும் விதமாக சுனிதா சாட் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அரசு பள்ளி மாணவிகள் தயாரித்த 80 கிராம் மற்றும் 120 கிராம் எடை கொண்ட இந்த 2 சிறிய ரக செயற்கைக்கோள்களை பெரும்பாக்கம் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் இருந்து கவுண்டவுன் கொடுத்து பலூன் மற்றும் பாராசூட் மூலம் வானில் பறக்க விட்டு சாதனை படைத்துள்ளனர். வானில் பறந்த இந்த செயற்கைக்கோள்கள் தட்ப வெப்பநிலை மற்றும் காலநிலை குறித்து மாணவிகளின் லேப்டாப்புக்கு அனுப்பியுள்ளது. செயற்கைக்கோள்களின் தகவல்களை வைத்து காலநிலையை மாணவிகள் ஆர்வமுடன் கண்காணித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து 40 மணி நேரத்தில் சிறிய ரக செயற்கைக்கோள்களை உருவாக்கி வெற்றிகரமாக வானில் பறக்கவிட்ட மாணவிகளை பாராட்டி சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். பெரும்பாக்கம் போன்ற குடிசை மாற்று வாரியத்தில் உள்ள ஏழ்மையான குழந்தைகளும் விண்வெளி குறித்து ஆராய்ச்சியாளர்களாக உருவாகும் வகையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததாக பெண்கள் முன்னேற்ற அறக்கட்டளை நிறுவனர் திவ்யா தெரிவித்துள்ளார். வணக்கம், என் பேர் திவ்யா கிருஷ்ணராஜ். நான் பெண்கள் முன்னேற்ற அறக்கட்டளை அப்படின்ற அமைப்பு வந்து கடந்த 7 வருஷமா நடத்திட்டு இருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பெரும்பாக்கத்துல இருந்து 50 கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற கேர்ள்ஸ் செலக்ட் பண்ணிட்டு அவங்களா வந்து வாலண்டியரா வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் சேட்டலைட் பண்ண போறோம், அதுக்கான ட்ரைனிங் யாருக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டணும் அப்படின்ற கேட்டப்போ ஒரு 50 குழந்தைங்க வந்து பேர் கொடுத்தாங்க. அதுல செலக்ட் பண்ணி கடந்த ஒரு 2 மாசம் வந்து ஒரு 40 மணி நேரம் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். லாஸ்ட் சண்டே வந்து இந்த குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 2 சேட்டலைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டெம்டோ சேட்டலைட் அப்படின்னுவாங்க. அதாவது லெஸ் தென் 100 கிராம்ஸ் இதுதான் டெம்டோ சேட்டலைட். ஸோ இந்த சேட்டலைட் தான் இன்னைக்கு வந்து நாங்க பறக்க வைக்க போறோம். அதாவது ஏன் நாங்க இதை பெரும்பாக்கம் அப்படின்னு ஒரு இடத்த சூஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படிங்கிற பார்க்க வைக்கணும். இங்க இருக்க குழந்தைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்க வந்து சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் இதெல்லாம் மேலும் மேலும் வரணும்ட்டு. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா உலக அளவுல பாத்தீங்கன்னா மொத்தம் லெஸ் தென் 20% தான் வந்து விமன் அண்ட் கேர்ள்ஸ் வந்து இந்த சயின்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்லயோ இல்லை இன்ஜினியரிங்லயோ இருக்காங்க, ஏஐல. ஸோ இது மூலமா வந்து நிறைய குழந்தைங்க, நிறைய உமன் இந்த ஃபீல்டு என்டர் ஆகணும் அப்படின்றதுக்காக எங்களால ஒரு முயற்சி, இது ஒரு பிகினிங். இதுக்கப்புறம் நாங்கள் நிறைய ட்ரெயின்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது ஏஐ ட்ரைனிங், ட்ரோன் பறக்க வைக்கிறது, இது எல்லாமே நிறைய பிளான் பண்ணியிருக்கோம் குழந்தைங்களுக்கு.